friends, welcome to my channel Yummy Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு குயிக் அண்ட் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியும் கூட. பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மின்ட் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் 2 பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த எல்லா சாண்ட்விச்சுக்கும் இதுதான் மின்ட் சட்னி. இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் எல்லா சாண்ட்விச்சும் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். இது நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மசாலாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் 2 பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அந்த உருளைக்கிழங்குலாம் மேஷ் ஆகிற மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 ப்ரெட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் மேலே அந்த மின்ட் சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம்ல, அப்போ இது இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த பொட்டேட்டோ மசாலாவை இப்போ இது மேலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் சீஸ் ஸ்லைஸ் தான் எடுத்துருக்கேன். இப்போ அதை அப்படியே மேலே வச்சுடுங்க. இப்போ கொஞ்சமாக இட்டாலியன் சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ கிரில் பேனில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் தோசை பேனில் கூட நீங்கள் இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரில் பேன் இருந்தால் கிரில் பேனில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெட்டை. சைடும் பட்டர் அப்ளை பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ இதை எடுத்துடலாம். நம்மளுடைய சூப்பரான பொட்டேட்டோ பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.